இங்க ஒரு நாள் ஸ்கூல் பஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வழக்கம் போல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு ஆப்போசிட்ல இருந்த ஒரு பொண்ணோட கால் வழியா ரத்தம் வடிகிறத கவனிக்கிறா. அதை பார்த்து எல்லாரும் பயத்துல அலற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்போ ஸ்கூலோட பிரின்சிபல் மட்டும் எந்த அசைவும் இல்லாம அமைதியா இருக்காங்க. உடனே சந்தேகத்துல ஒரு பொண்ணு அவங்க ஜாக்கெட்டை தூக்கி பார்க்கும்போது அவங்க கத்தியால குத்தப்பட்டு இறந்து போய் கிடக்கிறத பார்த்து எல்லாரும் பயத்துல உறைஞ்சி போயிடுறாங்க. இதனால போலீஸ் அங்க வந்து செக் பண்ணும்போது எல்லாம் மர்மமாவே இருக்குது. அந்த கத்தியில கைரேகை எதுவும் இல்ல. இதனால இவ்வளவு பேர் இருந்த பஸ்ல யாருக்கும் தெரியாம எப்படி அவங்களை கொலை பண்ணுனாங்கன்னு போலீஸே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. இதனால பிரின்சிபலோட ஆபீஸை செக் பண்ணி பார்க்கும்போது அங்க சந்தேகப்படுற மாதிரி ஒரு கவர் கிடைக்குது. அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அது 6 வருஷத்துக்கு முன்னாடி சூசன்ங்கிற ஒரு பொண்ணு எழுதின எக்ஸாம் பேப்பர்னு தெரிய வருது. அதை பார்த்ததும் விசாரணைக்காக வந்த ஆபீசர் இயான் பயங்கர ஷாக் ஆகிறாரு. ஏன்னா அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அவரோட முன்னாள் ஒய்ஃப் தான். உடனே அவரோட முன்னாள் ஒய்ஃபை மீட் பண்ணி கொலை நடந்த அன்னைக்கு நீ எங்க இருந்தன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ சூசனுக்கு இயான் தன்னை நலம் விசாரிக்க வரல, குற்றவாளியை விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கத்தான் வந்திருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறான். இருந்தாலும் மனசுக்குள்ள அவளுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறான். ஆனா அங்க கிடைச்ச 6 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அவளோட எக்ஸாம் பேப்பர் சந்தேகத்தை அதிகமாக்குது. தன் கூட உயிருக்கு உயிரா வாழ்ந்த ஒரு பொண்ணை குற்றவாளியா பாக்குறதுக்கு அவனோட மனசு தயாரா இல்ல. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் கன்ஃபியூஸ் ஆகி இருந்த டைம்ல திடீர்னு இன்னொரு கொலை நடக்குது. ஒரு பொண்ணு தான் கொல்லப்பட்டிருப்பான். ஆனா கொலை செய்யப்பட்ட பொண்ணு சூசனோட ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சூசன் அவளை மீட் பண்ணிட்டு போன விஷயமும் தெரிய வருது. 2 கொலைகளும் ஒரே மாதிரி நடந்திருந்தது மட்டும் இல்லாம சூசனுக்கும் நேரடி தொடர்பு இருந்ததால சூசன் தான் கொலைகளை பண்ணி இருப்பாளோன்னு இயான் பயப்பட ஆரம்பிக்கிறான். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு நாள் சூசனை இயான் ரகசியமா ஃபாலோ பண்ணி போறான். ஆனா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போன அவ கொஞ்ச நேரத்துல அங்க இருந்து காணாம போயிடுறான். அப்போ சடனா அவன் திரும்பி பார்க்கும்போது அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள இன்னொரு டெட் பாடி கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். இந்த கொலையும் அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நடந்திருக்கும். உடனே அவன் ஓடி வந்து பார்க்கும்போது சூசனோட கார் அங்க இருந்து காணாம போயிருக்கும். இதனால அவனுக்கு அவ மேல இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் உடைஞ்சு போயிருது. அதே மாதிரி அடுத்த நாள் அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சரணடைறா. விசாரிக்கும் போது அந்த ஸ்கூல் பிரின்சிபல் சூப்பர் மார்க்கெட்ல நடந்த கொலை அவளோட வளர்ப்பு அப்பா அம்மா அவளோட தம்பின்னு மொத்தம் 6 கொலைகள் பண்ணி இருக்கிறதா சொல்றா. அப்போ இயான் அங்க வர்றான். அப்போ சூசன் அவன் கிட்ட இத்தனை வருஷமா என்னோட வளர்ப்பு பேரண்ட்ஸை கொலை பண்ணின விஷயத்தை உன்கிட்ட மறைச்சதுக்காக என்ன மன்னிச்சிருன்னு கெஞ்சி கேட்கறான். அதை கேட்டு இயான் பயங்கர ஷாக் ஆகுறான். ஏன்னா அவனோட போலீஸ் ட்ரைனிங்ல அவன் விசாரிச்ச ஃபர்ஸ்ட் கேஸே சூசனோட வளர்ப்பு பேரண்ட்ஸ் தம்பியோட கொலை கேஸை தான் விசாரிச்சிருந்திருப்பான். அந்த டைம்ல சூசன் சம்பவம் நடந்த இடத்துலயே இல்லைன்னு நிறைய சாட்சிகள் வாக்குமூலம் கொடுத்து கையெழுத்தும் போட்டிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரும் மேரேஜும் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா சூசன் தான் அந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணியிருப்பான்னு இயானால இன்னும் நம்ப முடியல. அந்த டைம்ல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. நடந்த கொலைகள் எல்லாம் ஒரே மாதிரி ஒரே வெப்பனை யூஸ் பண்ணி இருந்தாலும் அந்த வெப்பன் மூலமா ஏற்பட்ட காயத்தால அவங்களோட உயிர் போயிருந்திருக்காதுங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இதனால சூசன் கண்டிப்பா இந்த கொலைகளை செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தெரிய வருது. அப்படின்னா அவ ஏன் இந்த கொலைகளை செஞ்சதா ஒத்துக்கிட்டா? 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கும் இப்போ நடக்கிற கொலைகளுக்கும் என்ன சம்பந்தம்? உண்மையான கில்லர் யாரு? இதையெல்லாம் அடுத்த பார்ட்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம பார்ட் 2 கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.